ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்க்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இந்த ஜவ்வரிசி நல்லாவே பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே பொரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஜவ்வரிசிகளுமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். ஜவ்வரிசி நல்லா சூடானதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கலாம். இப்போது நம்ம பொடிச்சு எடுத்துருந்த ஜவ்வரிசி மாவோட 4 பங்களவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை சேர்க்கலாம். இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை. கலருக்காக தான் இந்த மாதிரி நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி நம்ம அதில் சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வறுத்து தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்திருந்த ஜவ்வரிசி மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப்பையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லாவே உருகி வரட்டும். உங்களுக்கு இன்னும் கலர் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி சுகரை கேரமலைஸ் பண்ணி மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உருகி மறுபடியும் கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடலாம். கொஞ்சம் கெட்டியாக ஆக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யை மொத்தமாக சேர்த்துறாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம், நல்ல வாசனைக்காக. சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்க்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டு இது நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா கடாயில் ஒட்டாமல் நல்லாவே சேர்ந்து வந்தாச்சு. இந்த பதம் வர அளவுக்கு மிதமான தீயில வச்சு நெய் விட்டு நல்லா கலந்து எடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.